ஹனிமூன் மற்றும் பெண்களின் கோபத்தினால் ஏற்படுகின்ற கொலைகள். இந்தூரை சேர்ந்த தொழிலதிபர் ராஜா ரகுவன்சி ஒரு வாரம் கழித்து பிணமாக ஒரு பள்ளத்தில் கண்டெடுக்கப்படுகிறார். காதலன் மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்த ஒரு 4 பேரோடு சேர்ந்து ராஜா ரகுவன்சியை கொன்று விடுகிறார்கள். திருமணமான 36 நாட்களிலே மனைவி கணவனுக்கு விஷம் வைத்து கொண்டு விடுகிறார். மெதுவாக இதை பற்றியான ஒரு சின்ன செய்திகளை சேகரிக்க ஆரம்பித்தோம். அனில் லோகண்டே திருமணமான 15 நாட்களிலேயே அந்த பெண் அவரை கோடாரியால் வெட்டி கொண்டு விடுகிறார். இது நான் ஜூன் மாதத்தில் நடந்ததை மட்டும் சொல்கின்றேன். 2006ஆம் ஆண்டு அனந்தராமன் என்பவரும் திருமணமாகி 9 நாளிலேயே அனந்தராமன் கொல்லப்படுகிறார், அவரது மனைவியார். ஹனிமூன் சென்ற இடத்தில் கணவன் கொல்லப்படுகிறார். மிளகாய் பொடியை கண்ணுல தூவி கணவன் கொல்லப்படுகிறார். கழுத்தில் காலை வைத்து மிதித்து கொல்லப்படுகிறார். விஷம் வைத்து கொல்லப்படுகிறார். வெட்டி டன் பெட்டியில் அடுக்கி கொண்டு போய் வீசி எறியப்படுகிறார். இப்படியெல்லாம் பெண்களின் அந்த கோபத்திற்கு ஆளாகி ஆண்கள் கொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னதிலேயே திருமணமாகி 9 நாட்கள், 15 நாட்கள், 36 நாட்கள், 24 நாட்கள், இப்படி வெகு குறுகிய நாட்களிலேயே அவர்களுக்குள் ஏற்படுகின்ற அந்த மனக்கசப்பு, தான் விரும்பாத திருமணம், இதை பற்றியான ஒரு டேட்டாவை நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ NCRB அப்படிங்கிறது ஒரு டேட்டாவை எடுத்தோம். அந்த டேட்டாவில் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 785 கொலைகள் நடந்திருக்கிறது. இவை அனைத்தும் பெண்களால் ஆண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனது நண்பர் மனநல மருத்துவர் அவரிடம் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். இப்படி ஒரு கோபமும் வேகமும் வெறுப்பும் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்டேன். அதற்கு அவர் சொன்ன ஒரு அருமையான பதில், மிகவும் சிந்திக்க வைத்த ஒரு பதில். இவை அனைத்திற்கும் காரணம் ஆண்களே அப்படின்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நாம் என்னதான் வாய்கிழிய பெண் முன்னேற்றம், பெண் விடுதலை, பெண்ணிற்கு சம உரிமை கொடுக்க வேண்டும், பெண்ணை மதித்து நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் 90 குடும்பங்களில் பெண்கள் இன்னும் அடிமையாகவே நடத்தப்படுகின்றார்கள். பெண்களுடைய வார்த்தைக்கு யாரும் செவிமடுப்பதில்லை. ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை விரும்பிவிட்டால் தனது பெற்றோரிடம் சொல்லி அனுமதி வாங்கி விடுகிறான். நாமளும் பையன் தானே போயிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம். ஒரு ஆண் எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினாலும் அல்லது எத்தனை மணிக்கு வீட்டிற்கு திரும்பி வந்தாலும் நாம் அவனை பற்றி எந்த கவலையும் படுவதும் இல்லை, கேள்வியும் கேட்பதும் இல்லை. ஆனால் ஒரு பெண் இத்தனை மணிக்கு தான் வீட்டை விட்டு போகணும், இத்தனை மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும், அப்படி வரவில்லை என்றால் அவளை நடு ஹாலில் நிற்க வைத்து நாம் கேட்கும் கேள்வியால் அவளை துளைத்தெடுத்து